ஹலோ ஆல். சமைக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன சமைக்கலாம்னு யோசிக்கிறது தான் பெரிய டாஸ்க்கா இருக்கு. ஒரு வழியா இன்னைக்கு நூக்கல் போட்டு குருமா குழம்பு, அதுக்கப்புறமா வாழைக்காய் ஃப்ரை அதுதான் செஞ்சுருந்தேன். வெறுமனே நூக்கல் மட்டும் போட்டாலே குருமா நல்லாயிருக்கும். பட் கேரட், பீன்ஸ் இது எல்லாமே போட்டா நைட் சப்பாத்திக்கு சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும். அதனால அதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். குருமால அரைச்சி சேர்க்கறதுக்காக கொஞ்சமாக தேங்காய், சீரகம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு, கசகசா, ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். தென் காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்பைசஸ்க்கு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் தேவையான அளவுக்கு தண்ணி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லெட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் வச்சு எடுத்துட்டாலே போதும். காலையில் டிஃபன், மதியம் லஞ்ச், நைட் டின்னருக்குன்னு 3 வேளையும் சூப்பராக சாப்பிட்லாம். என்னதான் வாழைக்காய் சூப்பராக ஃப்ரை பண்ணியிருந்தாலும் குருமா குழம்புக்கு அப்பளம் இல்லைன்னா வத்தல் வச்சா சூப்பராக இருக்கும். ஸோ அதையுமே ஃப்ரை பண்ணிக்கிட்டு ஃபைனலாக கொஞ்சம் மாம்பழம் இருந்துச்சு, அதையுமே கட் பண்ணி வச்சு லஞ்ச் சூப்பராக சாப்பிட்டாச்சு. பாய்.